ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளாண் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த பதிவுகளில் எதை அடைய வேண்டும், மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்று சில விளக்கங்களை கூறியிருந்தேன். என்னுடைய வாழ்வின் எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் நடக்கிறது. என்னுடைய வாழ்வில் மனிதன் வாழும்போதே பலவித அடுக்குகளில் வாழ்கிறான். விழிப்பு நிலை என்ற நிலையில் சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தில் விழிப்பு நிலையையும் அடைகிறான். அதை சொப்பன சாக்கரம் என்று சொல்வார்கள். ஜாக்கிரத அவஸ்தையில் ஜாக்கிரதை, சாக்கர சொப்பனம், சாக்கர துரியம், சாக்கர துரியாதீதம் என்று இந்த நிலையை சொல்வார்கள். அதைப்போல சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் ஜாக்கிரம், சொப்பனத்தில் துரியம், சொப்பனத்தில் துரிய அதீதம் என்றும் பிரித்து சொல்வார்கள். சுசுப்தி என்ற நிலையில் அது ஆழ்ந்த உறக்கம். அதிலும் கூட சுசுப்தி என்ற நிலையிலும் ஜாக்கிரத அவஸ்தை வருகிறது. அதிலும் சொப்பனம், அதிலும் துரியம் என்ற அவஸ்தைகள் வருகிறது. இந்த பஞ்ச அவஸ்தைகளும் ஒவ்வொரு அவஸ்தையிலும் மறைந்து கிடக்கிறது. அதுபோல் துரியத்தில் ஜாக்கிரம் இருக்கிறது. துரியம் இருப்பதும் ஜாக்கிரத்துள்ளே. இது சொல்வதெல்லாம் அதனால்தான் கடந்த பதிவில் கூட நான் கூறினேன். இவர் ஏதோ சொல்லுகிறார் என்று எண்ணிவிட வேண்டாம். துரியம் இருப்பதும் ஜாக்கிரத்துள்ளே. நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன, கரிய புறவியும் பாரில் பறந்தது, துரியம் இறந்த இடம் சொல்ல ஒண்ணாதே என்பது திருமந்திரம். துரியம் எங்கே இருக்கிறது என்றால் சாக்கரத்துள்ளே இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை திருமூலர் பெருமான் கூறுகிறார். ஜீவர்களுக்கு துரிய நிலை என்பது இறைவனுடைய ஜாக்கிரதா நிலை என்று சொல்வார்கள். ஜீவர்களுக்கு ஜாக்கிரதை என்பது அடிப்படை முதல் நிலை. ஜீவனுக்கு அதிகமான உயர்ந்தபட்ச நிலை துரியமும் துரிய அதீதமும். இந்த ஜீவனுக்கு துரியமும் துரிய அதீதத்திற்கும் அதிகமான வேறுபாடுகள் இல்லை. ஆகவே இந்த ஜீவனுடைய துரியம் இருப்பது எங்கே என்றால் சிவபெருமானுடைய ஜாக்கிரதை, சகுண நிலையில் இறைவனுக்கு ஜாக்கிரத அவஸ்தை என்பதுதான் ஒரு ஜீவனுடைய இறுதி எல்லை. அந்த ஜீவன் அடைய வேண்டிய கடைசி நிலை என்று அதை கூறுகிறார்கள். அதனால்தான் துரியம் இருப்பது ஜாக்கிரத்துள்ளே. நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன. 14 என்பது இந்த தத்துவங்களை தேவைக்கு தக்கவாறு பிரிப்பார்கள். பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், அந்த கரணங்கள் 4. ஆகவே நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன, கரிய புறவியும் பாரில் பறந்தது. இதுவரை ஆட்டி படைத்து கொண்டிருந்த இந்த மாயா சக்தி அது மறைந்து, இந்த ஒளியில் மறைந்தது. துரியம் இறந்த இடம் சொல்ல ஒண்ணாதே. இந்த துரியம் இறந்து போன இடமாகிய அந்த சிவ ஜாக்கிரம் என்ற நிலை வாயினால் சொல்ல முடியாது என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த சிவதுரியம், சிவ சொப்பனம், சிவ சுசுப்தி, சிவதுரியம், சிவதுரியாதீதம் என்று இறைவனுடைய சகுண நிலையில் சொல்லப்படுகிறது. இந்த சிவ ஜாக்கிரம் என்பது முதல் நிலை. இந்த சிவனுடைய ஜாக்கிரதை நிலைதான் ஜீவனுக்கு இறுதி நிலை. அந்த சிவனுடைய ஜாக்கிரதை நிலையே இறுதி என்றால்
அந்த சிவ சொப்பனம் என்பதை நினைத்து பார்க்க முடியாது. சிவ சுஷுப்தி என்ற நிலையும் இவை அனைத்தும் ஒளியிலே ஆழ்கிறது. மனிதன் இருளில் ஆழ்கிறான். ஒளிமயமான இறைவனுக்கு இருள் ஒருபோதும் வந்து சூழ முடியாது. சூரியனுக்கு இருள் ஒருபோதும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுபோல் சுஷுப்தி என்கிற உறக்க நிலை என்பது அது செயல் அற்று அது நடுநிலையில் இருக்கிற நிலையை குறிப்பது சுஷுப்தி. மனிதர்களுக்கு அந்த சுஷுப்தி அவஸ்தை என்பது கார் இருளில் உறங்குவது சுஷுப்தி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சிவ சுஷுப்தி, சிவதுரியம், சிவதுரிய அதீதம் என்று சொல்லப்படுகிறது. இவை வாயினால்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு ஜீவனால் அந்த நிலையை எட்ட முடியாது. இதை யோக சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரங்களும் ஞான சாஸ்திரங்களும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த சகுன நிலையில் இறைவனுடைய அந்த ஜாக்கிரதை நிலையே ஒரு ஜீவர்களுக்கெல்லாம் அந்த சமுத்திரங்களிலே சென்று அனைத்து நதிகளும் ஒடுங்கி விடுவது போன்ற ஒரு நிலை. முடிவில் மோன வாரிதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா என்று ஞானிகள் கூறுகிறார்கள். மாறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம்பொருளே உன் விளையாட்டல்லால் வேறுபடும் கருத்தில்லை. முடிவில் மோன வாரிதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. பல பல சமயங்களில் கூறப்பட்ட பல பல செய்திகளையும் தத்துவங்களையும் ஆராயும் போது அவை அனைத்தும் ஒன்றையே சொல்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், பல இடங்களில் பல பெயர்களில் உற்பத்தியாகிற நதித்திரள்களெல்லாம் மௌனம் என்ற வாரிதி என்றால் கடல், அந்த வாரிதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. அந்த நதி கடலிலே சென்று கலந்து தன்னிலை மறந்து தன்னுடைய நாம ரூபங்கள் கெட்டுப்போன ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று முடிகிறது என்ற உண்மையை உணர முடிகிறது என்று ஞானிகள் கூறுகிறார். அப்போது இந்த சகுன நிலையில் இறைவன் செய்கிற வேலைகள், இந்த சொப்பனம் என்கிற அவஸ்தை சூக்கும சரீரத்தின் அனுபவமாக பலருக்கு நிகழ்கிறது. மனதினுடைய அவஸ்தையாகத்தான் பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிறது. இந்த சூக்கம் உடலை இயக்கத் தெரிந்தவர்கள் கால ஓட்டத்தில் அவர்களுடைய சாதனையால் அது இவர்களை அறியாமல் இயங்குகிறது. அவ்வாறு இயங்கி அந்த அனுபவத்தை பெற்றவர்களுக்கு இந்த ஸ்தூல உடல் அனுபவத்தை விட அது மிக நன்றாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தால் தெரியும். அது மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நான் கூறுகிறேன். இந்த சூக்கும உடல் இரவு நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே சென்று விடுகிறது. அதுவரை தூல உடலில் இருக்கும்போது இதற்கு சில சிறைப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த சிறைப்பட்ட நிலையில் இந்த ஊன தேகத்தை விட்டுவிட்டு அது சுதந்திரமாக வெளியே செல்லுகிறது. அவ்வாறு செல்லும்போது எங்கும் காணாத அரிய காட்சிகளை எல்லாம் ஆனந்தமயமாக அதில் நாம் காண முடியும். இந்த மானிட தேகத்தில் எவ்வளவு மிகப்பெரிய கேளிக்கை ஸ்தலங்களோ அல்லது அருள் ஸ்தலங்களுக்கோ சென்று ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாத பல விஷயங்களை இந்த சூக்கும சரீரத்தில் இவன் தனி ஒருவனாக இருந்து இந்த காட்சிகளை பார்க்க முடியும். அந்த காட்சி மனதை மிகவும் பரவசப்படுத்துவதாகவும் மனதுக்கு புத்துணர்ச்சி தந்து மனிதனுக்கு எல்லையில்லாத ஒரு சாந்தத்தை தருவதாகவும் அந்த அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. கணக்கில்லாத விருட்சங்கள், பல ஜாதி மரங்கள் அங்கே இருக்கிறது. மனித சஞ்சாரம் மிக மிக குறைவு. 2-3 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஞானத்தை உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானத்தை உரையாடி கொண்டிருக்கும் போது ஏகாந்தமாக இந்த உடல் சுமைகள் அற்று
அல்லலற்று என்றிருப்பேன் ஆலநிழல் அரும்பொருளே என்று ஞானிகள் கேட்பது போல, இந்த அல்லல் அற்ற ஒரு நிலையில், தேக உபாதைகள் நீங்கிய நிலையில், அந்த சூக்கும சரீரத்தில் அப்படியே நடந்து சென்று மழைத்துளிகளெல்லாம் அப்படியே மேலே சிதறி அப்படியே ஒரு பன்னீர் போல் தெளித்து கொண்டிருக்கிறது. அதன் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய கோபுரம் தெரிகிறது. அந்த பாதை மிக செம்மையாக, அப்படி ஒரு பாதையை பார்க்க முடியாது, அவ்வளவு சுத்தமான ஒரு பாதையாக இருக்கிறது. அதில் ஒரு 2 பேர் இந்த யோக ஞான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் செல்லுகிறேன், இதை பார்க்கிறேன். இந்த இயற்கை காட்சியில் மனம் லயிக்கிறது, உடலும் மனதும் பரவசப்படுகிறது. அந்த மழை பெய்து ஓய்ந்திருக்கிற நேரம், அந்த விருட்சங்களில் இருக்கிற அந்த நீர் திவலைகள் பன்னீர் துளிகள் போல் இந்த உடம்பில் படுவது, அந்த கோயில் கோபுரம் என்று ஏகாந்தமாக இருக்கிறது, எந்த விதமான கூட்டங்களும் இல்லாமல். இவை ஒரு சிறப்பு காட்சிகள். இந்த தோல சூக்கும உடல் எங்கோ ஒரு உலகில் சென்று இதை பார்த்து வருகிறது. அந்த நிலையில் இவர்கள் பார்த்து விடுகிறார்கள். இந்த இருவர் பேசிக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பார்க்கிறார்கள், இது யாரோ ஒரு புதிய மனிதன் வருகிறானே என்று அவர்கள் பேசுவது என்னால் கேட்க முடிகிறது. அதன் பிறகு என்னை பார்த்துவிட்டு, சரி சரி இவர்தானே வருகிறார் என்று அவருடைய பேச்சை தொடருகிறார்கள். நானும் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். அவை அனைத்தும் உயர்ந்த ஞான விஷயங்கள். அவர்களோடு உரையாடுகிறேன். அவர்களும் அதை கேட்டு மிகுந்த ஆனந்தமடைகிறார்கள். இது போன்ற விஷயங்களுக்காகத்தான் இந்த இடங்களில் நாங்கள் இருக்கிறோம், இங்கே நீங்களும் வந்து சேர்ந்தீர்கள் என்று இது ஒரு முறை எனக்கு வாய்த்த ஒரு இன்பகரமான அனுபவங்கள் பலவற்றுள் இதுவும் ஒன்று. அதை வாயினால் விவரித்து அதிகமாக அப்படியே சொல்லிவிட முடியாது. அந்த அளவு ஒரு மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற ஒரு அனுபவம். அது எந்த ஊருக்கு போனாலும் இப்படி ஒரு சுகானுபவம் கிடைக்குமா என்பது சந்தேகம். இது ஏதோ ஒரு அண்டவெளியில் ஒரு இடம். அந்த இடத்தில் சூக்கும சரீரத்தால் மட்டுமே செல்ல முடியும். அங்கு அவற்றால் மட்டுமே இந்த அனுபவங்களை பெறவும் முடியும். இது அரிதான மனிதர்கள் அங்கு வாழ்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். அவர்கள் வெள்ளை ஆடை தரித்தவர்களாக இருக்கிறார்கள். வேறு எந்த ஆடையும் இல்லை. மேலும் கீழும் வெள்ளை உடையோடு இருக்கிறார்கள். நடுத்தர வயதில் இருக்கிறார்கள். அறிவு பிரகாசம் அவருடைய முகத்தில் தெரிகிறது. அவர்கள் இந்த ஞான செய்திகளை ரகசியமாக தங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிற போது, ஒரு புதிய மனிதன் வந்துவிட்டானே என்று அவர்கள் சற்று திகைப்படைகிறார்கள். எப்படி இந்த இடத்திற்கு வர முடியும் என்று ஒருவர் கேட்கிறார். இன்னொருவர், அதுதானே, இங்கே எப்படி இந்த 3வது நபர் வந்தார் என்று இவர்கள் பேசுவதற்குள் நான் சென்று விடுகிறேன். அதன் பிறகு பார்த்துவிட்டு, ஓ நீங்களா, வாருங்கள் வாருங்கள் என்று என்னையும் அந்த பேச்சிலே இணைத்துக் கொள்ளுகிறார்கள். இதில் எனக்கு மிகவும் பரவசத்தை தந்தது, இவர்களை சந்திக்கும் முன்பாக சிறிது தொலைவு நான் அந்த ஏகாந்தமான அந்த பகுதிக்குள், ஆலய வளாகம் போல் இருக்கிற பகுதிக்குள் நடந்து செல்லும்போது, அந்த மரங்களில் உள்ள அப்படியே நீர்த்திவலைகள் அந்த உடல் மாமிச உடலும் அல்ல, ஆனாலும் இந்த பன்னீர் சாரல்களை அனுபவிக்கிறது. மனித சஞ்சாரமே இல்லாமல் பார்ப்பதற்கு மிகுந்த பரவச உணர்வை தருகிறது. இப்படி இந்த சூக்கும சரீரம் பல உலகத்திற்கும் சென்று வருகிறது, அனுபவிக்கிறது. இப்படித்தான் இந்த மண்ணுலக வாழ்வும் இருக்கிறது. இந்த மண்ணுலக வாழ்வை காட்டிலும் அல்லல் குறைந்ததும் துன்பங்கள் குறைந்ததுமான பல உலகங்கள் இருக்கிறது. அதனால்தான் ஞானிகள் கூறினார்கள், அப்பா, இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு சாதாரண விஷயத்தில் மயங்கி விடாதே. கணக்கில்லாத மாயத்தை இறைவன் வைத்திருக்கிறார்.
அந்த ரகசியங்களை எல்லாம் பார்த்த பிறகு இவை ஒரு பெரிதான ஒரு விஷயமாக தோன்றாது என்று அவர்கள் கூறினார்கள். இந்த அனுபவம் இப்படி என்றால், இறை அனுபவம் என்பது இதை காட்டிலும் எல்லையில்லாத நிலையில் இருக்கிறது. வெப்ப ஆற்றல் மிகுந்ததான அந்த அனுபவங்கள் இருக்கிறது. அந்த இறை ஆற்றல்கள் பல பல சாந்த ரூபங்களில் வெளிப்படும் போது பரம சாந்தத்தை நம்மால் உணர முடியும். அதுவே உக்கிரமான நெருப்பாற்றலாக முருகப்பெருமான் என்று சொல்லுகிறோம். அந்த முருகப்பெருமான் அளவிலாத நெருப்பின் சக்தியாக விளங்குகிறார் என்பதை சூக்கும தரிசனங்களில் காண முடியும், உணர முடியும். அது எத்தனை எரிமலைகளையும் அதற்கு இணை சொல்ல முடியாது. அத்தனை வெப்பத்தை அள்ளி தெளிக்கிறதாகவும் அப்படியெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த சூக்கும சரீரத்தில் ஏதோ ஒரு சிலையை அடித்து வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிற ஆலயங்களில் இந்த வேறுபட்ட ஒரு உடலில் வேறுபட்ட அவஸ்தைகளில் சென்று பார்க்கும்போது அங்கே இறைவன் நெருப்பு பிரவாகமாக தெரிகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே இணைப்பாக வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என்று மணிவாசகர் அதனால் தான் கூறினார். இவற்றை இது போன்ற சூக்கும சரீரத்தில் அனுபவிக்கும் போது பின்னால் இந்த வாக்கியங்களை நினைக்கும் போது அவர்கள் உணர்ந்து கூறியிருக்கிறார்கள். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய், அதற்கும் மேலாக விளங்கு ஒளியாய் என்று கூறிய இந்த அனுபவங்கள் ஞான நிலையில் பெறத்தக்க ஒன்று. அப்படி இந்த இறைவன் முருகப்பெருமான் கழுகாசலமூர்த்தி என்று நான் ஒவ்வொரு தொடரிலும் கூறுகிறேன் என்றால், நான் ஏதோ ஒரு விக்கிரகத்தை மட்டும் கூறவில்லை. அந்த முருகப்பெருமான் என்று சொல்கிற மிகப்பெரிய ஆற்றல், அது மண்ணும் விண்ணும் நிறைந்தது போன்ற ஒரு நிலையில் கணக்கில்லாத நெருப்பு. ஆனால் அந்த நெருப்பு எவரையும் எரிக்காது. நெருப்பு என்றால் அது உஷ்ணத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அது சுற்றிலும் உள்ள அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குகிற விதமாகவும் இருக்க வேண்டும். அப்படித்தான் எரிமலை குழம்புகளை பார்க்கிறோம். பாறைகளெல்லாம் உருகி கருகி ஓடுகிறது. ஆனால் இந்த மாபெரும் ஒளி ஒளியாக தெரிகிறதை தவிர குளிர்ச்சியாக இருக்கிறது. சேயாய் நனியானே என்பார். அது குளிர்ச்சியாக, வெப்பம் என்றாலும் கூட அது பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு குளிர்ந்த நிலை தருகிறது. வெப்பம் போன்ற காட்சி இருக்கிறது, ஆனால் குளிர்ச்சி இருக்கிறது. அதில் எந்த விதமான தீங்குகளும் இல்லை. அதனால்தான் விண்ணும் மண்ணும் நிறைந்து அதற்கு அப்பாலுமாக நிறைந்து விளங்கு ஒளியாய் என்று மணிவாசக பெருமான் இந்த தரிசனங்களை பெற்றே இந்த வாக்கியங்களை கூறியிருக்கிறார் என்பதை இந்த அனுபவத்தின் வாயிலாக நான் உணர்ந்து கொண்டேன். இப்படி இந்த சூக்கம உடலில் இந்த இறைவனை நாம் தரிசிக்கும் போது அந்த அனுபவங்கள் மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது. சில உக்கிரமான தெய்வ அனுபவங்கள் அவர்கள் ஞானிகள் கூறியதை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக வராகமூர்த்தி என்றால், வராகி என்று இன்று பலரும் அதை வழிபாடு செய்கிறார்கள், கூறுகிறார்கள். நானும் பலரை சந்தித்திருக்கிறேன். அதுவே வராகம், பூவராகன் என்று மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பெயர். அதனுடைய ஆக்ரோஷ காட்சிகளை சூக்கும சரீரத்தில் மட்டுமே காண முடிகிறது. சாமானிய உடலில் அதை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. சூக்கும சரீரத்தில் பார்ப்பதே, அதையே தவிர்த்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த அனுபவம் அவ்வாறு சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. மக்களுடைய தெளிவிற்காக சிலவற்றை நான் கூறுகிறேன். அந்த இரவு நேரத்தில் தனித்து அந்த சூக்கும சரீரத்தில் அந்த பூவராக சுவாமி ஒரு கல் மண்டபம் போன்ற இடத்தில் ஒரு கல் ஜன்னல் இருக்கிறது. அந்த ஜன்னல் வழியாக ஒரு முறை நான் தரிசிக்கிறேன். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு காட்சி. அங்கே செல்லும் போதே சிலர் கூறுகிறார்கள், காலம் கடந்து விட்டது, இங்கே இருக்க வேண்டாம், அந்த பூவராக சுவாமியினுடைய உக்கிரத்தை தாங்க முடியாது, சென்று விடுங்கள் என்று கூறுகிறார்கள்.
நான் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் மறைவாக இருந்து அந்த கல் ஜன்னல் வழியாக நான் பார்க்கிறேன். திடீரென்று ஒரு 10, 12 அடி உயரம், கட்டமைப்பான கருத்த சரீரம், மானிட உடல், இரும்பு எக்கு போன்ற அந்த உடல், அந்த வராகத்தின் தலை முழுக்க முழுக்க கருப்பு நிறம். சட்டென்று அந்த அறையிலே தோன்றியது அதிதீவிரமான உக்கிரத்தோடு ஹா 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 என்று அது சத்தமிடுவது. அது சாமானிய நிலையில் சித்தம் கலங்கி போகும் என்று நான் அதன் பிறகு எண்ணினேன். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கும் போதே சரி, நம்முடைய நாராயணன் அவர்தான் இங்கு வர வைத்திருக்கிறார். கருணைக்கடல். எந்த நேரமும் நாராயணனுடைய திருவடிகளை இறைவன் எனக்கு ஒன்றுதான். நான் பிரித்து பார்க்கிற வழக்கம் உடையவன் அல்ல. ஆகவே என்ன செய்துவிடப் போகிறார்? நரசிம்ம மூர்த்தியாக வந்தவர் பிரகலாதனுக்கு அந்த கோபத்தை தணித்தது போல அவருடைய இந்த உக்கிர கோலம் எனக்கு அச்சத்தை தரவில்லை. ஆனால் இறைவன் இந்த அளவு உக்கிரமாகவும் வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுவார். ஒரு சூக்கும தேகியாக அவருடைய ஆற்றல் இவ்வாறு இருக்கிறது. அதை ஒரு சூக்கும தேகத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு விக்கிரகங்களில் பார்க்க முடியாது என்கிற உண்மையை இதன் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அது இன்றளவும் அந்த காட்சி பசுமரத்தாணியாக இருக்கிறது. இது ஒரு 20 நிமிடங்கள் இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த உக்கிரத்தின் பக்கத்தில் அருகில் எவரும் நிற்க முடியாது. பலர் கேட்கிறார்கள். அந்த உக்கிரமெல்லாம் சாமானிய மனிதனை தவிடுபடியாக மாற்றிவிடும். அப்படி அந்த வலிமையான சரீரத்தோடு அவருடைய உக்கிரத்தை வெளிப்படுத்துகிறார். அது அந்த ஹா 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 என்று மிகப்பெரிய அந்த மூச்சுக்களை வெளியிட்டு கண்களிலும் அந்த உக்கிரம் இருக்கிறது, உடம்பும் சுற்றுகிறது. ஒரு இடத்தில் இல்லாமல் அந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு வந்த ஒரு வீரனுடைய ஆவேச உணர்ச்சி எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலையை அந்த சூக்கும தரிசனமாக பெற முடிகிறது. இப்படி இறைவனுடைய தரிசனம் சூக்குமத்தில் கிடைக்கும்போது இந்த அனுபவங்களும் இதை காட்டிலும் மிக மிக சாந்தமான பல அனுபவங்கள், நான் முதல் பகுதியில் கூறியது போல மனோகரமான பல விஷயங்கள் இந்த சூக்கும சரீரத்தில் ஏகாந்தமாக அனுபவிக்க முடிகிறது. தூல உடலால் அவ்வாறு தூல உடலுக்கு பல உபாதைகள் இருக்கிறது. காலை உபாதி மலசலமாம் அன்றி கட்டுச்சியில் சால உபாதி பசிதாகம் மாலை உபாதி துயில் காமம் இவை மாற்றிவிட்டே ஆலமுகந்தருள் அம்பலவா என ஆண்டவொள்ளே என்று ஞானிகள் கேட்கிறார்கள். இது 2-3 உபாதைகளுக்கு உட்பட்டது. காலை உபாதி மலசலமாம் அன்றி கட்டுச்சியில் சால உபாதி பசிதாகம். இந்த மலசல உபாதிகள், பசிதாகங்கள், இந்த உறக்கங்கள் என்று இந்த உடம்புக்கு பல உபாதைகள் இருக்கிறது. சூக்கும சரீரத்தில் இந்த உபாதைகள் எல்லாம் இல்லை. அதனால் அதனுடைய அனுபவம் மிக மிக ரம்யமாகவும் மனதை லகுவாக மாற்றுவதும் மனதிற்கு புத்துணர்ச்சியை தருவதுமாக இருக்கிறது. இந்த சூக்கும சரீரத்திற்கு மேலாக ஒளி உடலில் சென்று அனுபவிக்கிற உயர்ந்த அனுபவங்களும் இருக்கிறது. இந்த சூக்கும சரீரம் என்று நான் சொல்லுவதே சாமானிய ஆவி உடல் அல்ல. ஆவி உடல் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆவி உடலில் இந்த இறை அனுபவங்களை பெற முடியாது. ஆவி உடலில் அந்த கணங்களை தரிசிக்கலாம். அந்த அளவுக்குத்தான், அதுவும் அந்த அனுமதியும் தகுதியும் இருந்தால் மட்டுமே அவர்கள் அதை தரிசிக்க முடியும். அல்லது அந்த ஆவிலோகத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் அந்த பகுதியில் வாழ முடியும். இதுபோன்ற ஞான அனுபவங்கள் பெரும்பாலும் ஒளி உடல் என்ற உடலில்தான் அனுபவிக்கப்படுகிறது. அதை ஒளி உடல் என்று சொன்னால் புரியாது என்ற காரணத்தால் சூக்குமம் என்பது நுட்பமானது என்ற ஒரு பொருளில்
அது சொல்லப்படுவது. நுட்பமான தேகத்தில் கண்ணால் பார்க்க முடியும், அவை அனைத்தையும் உணர முடியும். நுட்பமான தேகத்தில் இவற்றை அறியலாம். இப்படி வாழும்போதே இந்த உரைக்குள் ஒரு உரைக்குள் ஒரு உரை என்று செய்கிற மாயம், இறைவன் செய்கிற மாய வித்தை. இந்த மாய வித்தைகளை அறிந்தவர்கள் இந்த சாமானிய உலக வாழ்க்கை வெறும் கனவிலும் கனவாகவே போய்விடுகிறது. ஆகவே நான் இதற்கு பல காலம் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமலே இருந்தேன். இது என்ன நிகழ்ச்சி நடக்கிறது, ஏதோ திரைப்படம் நடக்கிறது என்றே என் வாழ்க்கை கழிந்தது. அதன் பிறகுதான் ஒரு மானிட உணர்வு ஏற்பட்டு பலரும் இந்த அறியாமை இருளில் மயங்கி கிடப்பவர்களுடைய கண் பார்வையில் என்னைப் போல் பல ஆண்டுகளை வீணில் கழித்தவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள், இவன் என்னத்தையா சம்பாத்தியம் செய்தான், அதை ஒரு வீட்டை கட்டினானா, வாசலை கட்டினானா, சொத்து சுகங்களை வாங்கினானா என்று அவர்கள் நிலையில் எனக்கு அவர்கள் சிறு குழந்தைகளிலும் தாழ்ந்தவர்களாக அவர்களை நான் பார்க்கிறேன். எதுவுமே சொந்தமில்லாதவற்றை எனக்கு பலரிடம் பழகும்போது மிகப்பெரிய கஷ்டமான நிலை இருக்கும். 3 ஏக்கர், 1 ஏக்கர் இவ்வளவு விலை போகிறது என்று ஒருவன் கூறினான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. எனக்கு ஒரு புறம் நகைப்பு என்றால் ஒரு புறம் சினம் எழுகிறது. அடே முட்டாள், உன்னுடைய உடம்பே உனக்கு சொந்தமில்லை, இதில் இத்தனை இடங்களும் எங்களுக்கு, இதனுடைய விலை இவ்வளவு என்றால் இவனை ஒரு பரம முட்டாள் என்று நான் நினைக்கிறேன். அவன் என்ன என்றால், இவனுக்கு இம்மி அளவும் சொந்தமில்லாமல் போகிற அந்த இடத்தை, எங்களுக்கு இங்கிருந்து அங்கு வரை இந்த வயல் இருக்கிறது, இதன் விலை இப்போதே இவ்வளவு இருக்கிறது என்று அவன் சொல்லி 45 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இப்படி அடிமூடர்களிடமும் பழக வேண்டிய நிலை இருக்கிறது. நானோ அனைத்துக்கும் அதிபதியான இறைவனை பற்றி இருக்கிறேன். இதுபோன்ற கணக்கில்லாத பிறவிகளில் ஆணி பொருந்தும் அரும்பூமி அத்தனையும் காணில் நமது என்று கனம் பேசி கேட்டேனே என்று இறந்த காலத்து இரங்கலில் சித்தர்கள் கூறுகிறார்கள். பாரப்பா, ஆணி குத்தக்கூடிய அளவு கூட வேறொருவனுக்கு இல்லை. நீ இங்கிருந்து உன் கண்கள் எவ்வளவு தொலைவு பார்க்கிறதோ அவ்வளவு தொலைவில் உள்ள இடங்களும் என்னுடைய இடங்கள்தான். ஆணி பொருந்தும் அரும்பூமி அத்தனையும் காணில் நமது என்று கனம் பேசி கேட்டேனே, இது அத்தனையும் என்னுடையது என்று அகம்பாவத்தோடு பேசி நான் பல பிறவிகளில் வீணடித்தேன். உடம்பை விட்டு நீங்கியவுடன் எனக்கும் அந்த நிலத்திற்குமான தொடர்பு உடனடியாக துண்டிக்கப்படுகிறது. கண்ட புலவர் கனக்கவே தான் புகழ உண்ட உடம்பெல்லாம் உப்பரித்து கெட்டேனே என்று இவர்கள் தங்களுடைய கடந்த பல பிறவிகளில் இந்த அனித்திய வஸ்துக்களையெல்லாம் எனது எனது என்று நினைத்து கொண்டு அறியாமை மயக்கத்தில் வாழ்பவர்கள் இந்த ஞானம் பெற்றவரிடம் இவை என்னுடைய இடம், என்னுடைய தொழிற்சாலை என்று சொல்லும்போது சில நேரங்களில் எனக்கு சற்று சினம் எழுவதும் உண்டு. இருந்தாலும் கால சூழ்நிலையை கருதி இது போன்ற மூடர்களிடம் பேசி பயனில்லை என்றாலும் அவர்கள் கூறுவதை கேட்டு பொறுத்து கொள்ள முடியாது. ஓரளவு பொறுக்கலாம் உலக நிலையை கருதி. வானமுதத்தின் சுவையை பருகியவனிடம் இலுப்பை பூதான் உலகத்தில் உயர்ந்த இனிப்பு என்று சொன்னால் எதுவுமே சொந்தமில்லாமல் போகிறது. அவன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு என்ன ஆகப் போகிறது என்றே அறியாத முழு மூடனாக வாழ்கிறான். அவர்களுக்கு இருக்கிற செருக்குகளை பார்க்கும்போது சில நேரங்களில் சினம் எழுவது தவிர்க்க முடியாமல் இருந்தது. அந்த காலங்களில் தற்போது இருக்கிறது என்றால் ஒரு பரிதாப நிலை ஏற்படுகிறது. ஒன்றுக்குமே சொந்தமில்லாத ஒருவன் இது எனக்கு, உனக்கு, எங்களுடைய இடம், எங்களுடைய சொத்து, எங்களுடைய வருவாய் என்று சொல்பவர்கள் பார்ப்பவர்கள் அனைவரும் குலப்பெருமை, இனப்பெருமை, சொத்து சுகப்பெருமை
என்று ஒன்றுக்கும் உதவாத மணல் வீடு கட்டி விளையாடுகிறார்கள் என்று நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறுவேன். என்னிடம் ஞானம் கேட்க வந்த சிலருக்கு நான் கூறுவதே இதுதான். என்னப்பா செய்கிறான்? மணல் வீடு கட்டி கொண்டு இது எனக்கு எனக்கு என்று கடற்கரையிலும் ஆற்றிலும் குழந்தைகள் மணல் வீடு கட்டுவது போல் இவர்கள் சர்வே நம்பர் என்ன, அது என்ன, இது என்ன, அந்த அப்ரூவல் கிடைத்ததா, இந்த அப்ரூவல் கிடைத்ததா என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் தலையை குழப்புகிற இந்த செயல்களெல்லாம் எனக்கு வினோதமாக விளங்கியது. அந்த உலகம் உண்மை என்று நினைத்து அதில் ஆழ பதிந்து வாழ்கின்ற இவர்களை பார்த்து நான் மூடர்கள் என்று நினைத்தால், அவர்கள் என்னை இவன் ஒரு அடிமூடன், உலகத்தில் வாழத் தெரியாதவன் என்று நெடுங்காலம் அவர்களுக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை காலங்கள் மிக கடந்து நான் தெரிந்து கொண்டேன். கதை இப்படி போகிறது. நாம் அவனை பைத்தியம் என்று நினைத்தால் அவன் நம்மை பைத்தியம் என்று நினைக்கிறான். பிழைக்கத் தெரியாதவன். இவன் என்னத்தையா பார்த்தான், என்னத்தையா சேர்த்தான் என்று இது போன்ற மூடர்கள் பலர் உறவினர் என்றும் நண்பர் என்றும் வந்தவர்கள் காலம் கடந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பற்களாக பிடுங்கப்பட்ட பிறகு, ஓ, இந்த மனிதன் விவரமாகத்தான் இருந்திருக்கிறான், எதிலும் பற்று கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறான் என்று அவருடைய கருவிகள் கரணங்களெல்லாம் தளர்ந்து இறைவன் பல்வேறு வினையால் பலவிதமான அடிபட்டு தாக்குண்ட பிறகு அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு எழுகிறது. அந்த வலிமையான உடல், இளமையான உள்ளம், இவையெல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கு இவை துச்சமாக தெரிகிறது. ஆண்டுகள் போய் பல கடந்து அங்கங்கே உடல் உறுப்புகள் தளர்ந்து உள்ளமும் தளர்ந்து பலவிதமான தன்னுடைய செருக்குகளெல்லாம் அடங்கிய பிறகு தற்காலிகமான ஞானம் வரும். அவை நிரந்தரமாக இவர்களிடம் இருக்காது, ஒருபோதும் இருக்காது. முனை அழிந்தது, மேட்டி குலைந்தது, முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது, பிரவையான முகம் எழிந்தது, நோக்கம் இருண்டது, அறிவே போய் நினைவயர்ந்தது, நீட்டல் முடங்கலும் பல நோயும் நிலுவை கொண்டது, பாய்க்கிடை கண்டது, சலமலங்களின் நாற்றம் எழுந்தது, என் முன்பு இனிதே வரவேண்டும் என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். என்னுடைய பல பிறவிகளில் நான் வீராப்பாக வாழ்ந்தேன். இளமை உடல் கொண்டு என்னுடைய பலத்தாலும் புத்தி பலத்தாலும் உடல் செல்வ பலத்தாலும் அனைத்தையும் சாதிக்கலாம் என்று முனைப்போடு இருந்தேன். அந்த முனை அழிந்தது, மேட்டி குலைந்தது, செருக்கோடு இத்தனை செல்வம் எனக்கு இருக்கிறது என்ற அந்த நிலை போயிற்று. மேட்டி குலைந்தது, முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது, நிமிர்ந்த நன்னடையோடு இருந்த முதுகு வில் போல் வளைந்தது. ஒளிமிகுந்த அந்த முகம், பிரபையான முகம் எழிந்தது, நோக்கம் இருண்டது, பார்வை மறைந்தது, அறிவே போய் அறிவு மழுங்கிற்று, அறிவே போய் நினைவு அயர்ந்தது, மறதி வந்து மூடியது, நீட்டல் முடங்கலும் கையை காலை நீட்டவும் மடக்கவும் முடியாமல் அந்த வாத ரோகங்கள் வந்து படுக்கையில் விழுந்தான். பாய்க்கிடை கண்டது. அந்த பாய்க்கிடை கண்டவுடன் பல நோயும் நிலுவை கொண்டது. நிலுவையில் இருந்த அனைத்து நோய்களும் வந்து இவனை பற்றியது. அதனால் சலமலங்களின் நாற்றம் எழுந்தது. இந்த நிலை வந்து நான் துன்புறுகிற நேரத்தில் என் முன்பு மயில் மீது இனிதே வரவேண்டும், வந்து இந்த மானிட ஊன தேகத்தை விட்டு என்னை நீக்கிவிட வேண்டும் என்று மிகப்பெரிய ஞானிகள் வேண்டுகிறார்கள். அதிலிருந்தாவது இதை படிப்பதற்கும் ஆளில்லை, கேட்பதற்கும் ஆளில்லை, சொன்னாலும் அது மனதிலே புரியாது என்ற நிலையில் இருக்கும்போது, இந்த இளமையிலும் பண அகங்கார மமகாரங்களில் மாட்டித் திரிகின்ற மனிதனுக்கு ஒருபோதும் இது போன்ற ஞான செய்திகள் செவியில் ஏறாது. அவன் ஏதாவது சாதாரணமாக எதையாவது சொன்னால் அதைக் கண்டு பிரமிப்பான். அதுதான் அவனுக்கு இயலும். நாய்க்கொரு சூலும் அதற்கொரு மருத்துவம் நாட்டில் உண்டோ, பேய்க்கொரு ஞானம் பிடிபடுமோ, பெருங்காஞ்சிரங்காய் ஆக்குவாரார் அது அருந்துவாரார், அதுபோர் அல்லால் இந்த உடம்பு தீக்கிரையாவதல்லால் ஏதுக்காம் இதை செப்புமினே என்று ஞானிகள் கேட்கிறார்கள். நாய் கருவுற்றிருக்கிறது என்று அதற்கு யாரும் வளைகாப்பு செய்வதோ
அதற்கு பேறுகாலம் பார்ப்பதோ இல்லை. தற்போது இந்த மிருக வைத்தியசாலைகள் எல்லாம் வந்துவிட்டது. ஞானிகள் கூறும்போது அவையெல்லாம் இருக்கவில்லை. நாய்க்கு யாரும் வளைகாப்பு செய்வதில்லை. நாய்க்கு ஒரு சூலும் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டில் உண்டோ? அது தன்போல் சூலாகிறது, தன்போல் அது குட்டிகளை போடுகிறது. பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ? பேய் போல் இந்த உலகப் பற்றிலே ஆழ்ந்து கிடக்கின்ற மூடர்களுக்கு ஞானம் ஒருபோதும் பிடிபடாது. காஞ்சிரங்காய் ஆக்குவார் அது அருந்துவாரார். காஞ்சிரங்காய் என்பது எட்டி மரத்தினுடைய காயை காஞ்சிரங்காய் என்று சொல்வார்கள். கசப்பு மிகுதியானது. அதை எவரும் பயிர் செய்வதுமில்லை, அதை உண்பதுமில்லை. காஞ்சிரங்காய் ஆக்குவாரார் அது அருந்துவாரார். அதுபோல் உடம்பு, அது காஞ்சிரங்காய் எதற்கும் பயன்படாமல் வாடி வதங்கி போவது போல் இந்த உடம்பு தீக்கிரையாவதல்லால் ஏதுக்காம் இதை செப்புவனே. தீக்கிரையாக கொடி இந்த உடம்பை உறுதி என்று எண்ணி வாழ்கின்ற வாழ்வு அறியாமை நிரம்பியது என்பது ஞானிகளுடைய கருத்து. இப்படி மிகப்பெரிய அறியாமைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற மனிதன்தான் ஞான வெளிப்படைந்தவனை ஒரு மிக துச்சமாக எண்ணுகிறார்கள் இந்த மானிடர்கள் என்பது பலருடைய அனுபவம். ஆனால் இவர்களுடைய எண்ணங்களால் இந்த ஞானம் பெற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஒருபோதும் வருவதில்லை. இவர்கள் மேல் பரிதாபம்தான் ஏற்படும். மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்காவிட்டாலும் அவரிடம் இதையே கூறுவது என்ற ஒரு நிலை வந்துவிடும். இப்படி இருக்கும்போது இந்த சூக்கும சரீர அனுபவங்களில் ஒன்றிரண்டை நான் கூறினேன். ஸ்தூல உடம்பிலும் இது போன்ற செயல்கள் நடக்கிறது. ஒரு நெடுங்காலங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு பெருமாள் கோயில், அதை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்று வழிபட்டிருக்கிறேன். அதன் பிறகு இப்போதும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை சென்று அந்த ஆலயத்தில் சட்டைகளை எல்லாம் கழட்டி விட்டு தான் செல்ல வேண்டும். நான் சென்றிருந்தேன். ஒரு 20 ஆண்டுகள் இருக்கலாம். நடுத்தர வயதில் தாண்டிய ஒரு நிலையில் நான் இருந்தேன். அப்போது அங்கே ஒரே ஒரு பட்டாச்சாரியார். சின்ன கோயில் என்றாலும் அது காலத்தால் தொன்மையானது, மிகப்பெரிய வரலாறுடையது பெருமாள் கோயில். அவர் அப்படியே மேலும் கீழும் என்னை பார்த்தார், என்னுடைய உருவத்தை பார்த்தார். அப்போது நான் சில ஆபரணங்கள், மோதிரங்கள் எல்லாம் அதிகமாக அணிவது உண்டு. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு, என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அது அந்த மனிதன் ஒரு 30 வயது இளைஞன். ஆனால் ஆள் ஒரு மிகப்பெரிய ஒரு உடம்பு. நான் சொன்னேன், நான் விவசாயம் செய்கிறேன் என்று கூறினேன். விவசாயம் செய்கிறீர்களா என்று என்னை பார்த்தால் யாரும் விவசாயம் செய்பவனாக எண்ணுவார்கள், அல்லது பணம் லேவாதேவி கொடுப்பவர்கள் என்று. இந்த தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த தோற்றத்தை பார்த்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்பவர் என்று எண்ணுவார்கள். இப்படித்தான் இருந்தது. இவர் உள்ளே சென்றார். யாருமே இல்லை. நானும் என்னோடு வந்த இருவர் இருந்தோம். உள்ளே சென்று விட்டு இந்த கற்ப கிரகத்தில் இருந்து வரும்போதே ஏதோ சொல்லிக் கொண்டே வந்தார். நானோ அதன் அருகில் முதல் ஆளாக நிற்கிறேன். ஆட்கள் வேறு எவரும் இல்லை. சிறிய ஊர். வரும்போது அவர் வாய்க்குள் சத்தமாகவே சொல்லுகிறார், சோதிடம் ஆன்மீகம் என்று செய்து கொண்டிருக்கிறான். கேட்டால் விவசாயம் செய்கிறேன் என்கிறான் என்று இந்த நபர், இவரை அறியாமல் அந்த இறைவன் இவர் மூலமாக இந்த வாசகங்கள் எனக்கு வருகிறது. அந்த நபருக்கு என்னை பற்றி இம்மியளவும் அறிந்திருக்க முடியாது. அவர் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆன்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறான். கேட்டால் விவசாயம் செய்கிறேன் என்கிறான் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். கற்பூரத்தட்டை வைத்து கொண்டு அவரை அறியாமல் பெருமாள் அவர் வழியாக பேசுகிறார். அதன் பிறகு அந்த மனிதர், அவருக்கே தெரியாது அவர் என்ன சொன்னோம் என்பதை அவர் அறிய மாட்டார். என்னால் அறிய முடிந்தது.
அதன் பிறகு, ஐயா நீங்கள் விவசாயம் தான் ஆமா, ஆமா விவசாயம். சோதிடம் பார்ப்பீர்களோ? ஆமா ஐயா, ஜோதிடம் பார்ப்பது ஒருவித விவசாயம் தானே. அதனால் தான் கூறினேன். மனிதர்களுக்கு மனதை பண்படுத்துகிற ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒரு விதமான விவசாயம். அதைத்தான் நான் கூறினேன் என்று தெய்வ சந்நிதியில் பலவிதமாக பேசலாம். இறைவன் அறியாத மாயம் இல்லை. செக்குக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் உண்டோ என்று கூறுவார்கள். அதுபோல அதன் பிறகு நான் கூறினேன், உங்களுடைய நட்சத்திரம் இதுவா என்று கேட்டேன். அதன் பிறகு அவர் சாதாரண நிலையில் இருந்தார். ஆமா, இந்த நட்சத்திரம் தான். எப்படி சொன்னீர்கள், எப்படி சொன்னீர்கள் என்றார். இதுதான் ஐயா விவசாயம் என்று சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். இவை ஒரு மானிட தேகத்தை பயன்படுத்தி இறைவன் பேசுகிற செயல். இதைத்தான் மனிதர்கள் அதிசயம் என்கிறார்கள். நான் இந்த ஒரு விஷயத்தை வைத்தே ஒரு ஒரு தொடரை பேசிவிட முடியும். தெய்வம் பேசியது என்று ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு 20 நிமிடங்கள் இதை முன்னும் பின்னுமாக பல செய்திகளை சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை வைத்து ஒரு தொடர் பேச முடியும். ஆனால் நமது நோக்கம் அது அல்ல. பலவித மயக்கங்களில் கட்டுப்பட்டிருக்கிறவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேலை. அதுதான் இறைவன் இட்ட கட்டளை. இவையும் சாத்தியம், இவை சாத்தியமற்றது என்று எண்ணிவிட வேண்டாம் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை நான் கூறுகிறேன். இப்படி அவர் கேட்டார். இதுபோல பல மனிதர்கள் இவ்வாறு சந்தித்து என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் போலவே வந்து சில ஆலோசனைகளை சொல்வார்கள். இதை போய் செய் என்றால் அவருடைய பேர் என்ன என்று கேட்டால் முருகையா என்பார்கள், முருகேசன் என்பார்கள். அந்த மனிதர்கள் அந்த பிராந்தியத்தில் இருந்திருக்கவே மாட்டார்கள். திடீரென்று வருவார்கள், திடீரென்று மறைவார்கள். மானிட உடல் போல்தான் இருப்பார்கள். வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுத்தான் வருகிறார்கள். அல்லது சிலர் பித்தர்கள் போல் இருப்பார்கள். அந்த பெயரை சொல்வார்கள். சொல்லாமல் சில விஷயத்தை பரிபாஷையாக சொல்லிவிட்டு செல்வார். இப்படி பல கணக்கில்லாத அனுபவங்கள் இருக்கிறது. தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி அந்த சொல்ல வேண்டிய தகவல்களை நம்மிடம் சொல்லிவிடும். இதைத்தான் மனிதர்கள் அற்புதம் என்றும் அதிசயம் என்றும் வியந்து பார்க்கிறார்கள். இவை ஒரு சாமானிய நிலையில் அவ்வாறு அதிசயமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம். இதற்கும் மேலான விஷயங்களெல்லாம் இருக்கிறது. இது ஜீவநாடி என்று சொல்வார்கள். நாடிகளிலே ஓலையில் இருப்பது ஜீவநாடி, ஆகாஷிக் ரெக்கார்டு என்று, பிராணிக் ஹீலிங் என்று பல பல விதமான விஷயங்கள் அன்று வேறு ஒரு வடிவத்தில் இருந்தது. இன்று வேறு ஒரு வடிவத்தில் அதற்கு ஒரு அறிவியல் வார்த்தைகள் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி இன்று அது பலவிதமான நிலைகளில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எவற்றையும் நிரூபிக்க முடியாது. எவரும் இறுதி வரை அந்த பிராணிக் ஹீலிங் மூலமாக உலகில் உள்ள அனைத்து நோய்களையும் பிணிகளையும் தீர்க்க முடியாது. ஆகாசிக் ரெக்கார்டு என்று இவர்கள் அனைத்து விஷயங்களையும் தலையெழுத்தையும் படிக்க முடியாது. இந்த உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். பலரும் கேட்கிற கேள்விகள் பல பல அவர்கள் என்னென்ன பார்க்கிறார்களோ அவற்றில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. முன்பு பத்திரிகைகள் வாயிலாக வந்தது. இப்போது வலைத்தளங்களில் அனைவரும் காணும் தகுந்த விதமாக பல செய்திகள், ஜோதிடம் முதல் வாஸ்திலிருந்து மாந்திரீகம் என்று கணக்கில்லாத செய்திகள் அதில் இருக்கிறது. அதை பார்த்து பார்த்து கேட்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே ஆகாசிக் ரெக்கார்டு என்பது இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அதற்கான உதாரணங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. எண்ணத்தை படித்து விடுவது ஆகாசிக் ரெக்கார்டு என்பது எண்ணத்தை படிக்கிற வேலை. ஆகாயம் என்பது மனத்தினுடைய கூறு. அத்தனை மனிதனுடைய மனமும் ஆகாயமாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு என்று தனி மனம் இல்லை. இதையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். நாம் எவ்வளவு எல்லை பயன்படுத்துகிறோமோ அது நம்முடைய மனம் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆகாயமோ கணக்கில்லாத கோடி மைல்கள் இருக்கிறது. எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதில் அடுத்தவன் மனதிலே ஊடுருவி நுழைவது போல இன்னொருவனுடைய மனதிலே நுழையவும் செய்யலாம்.
அவ்வாறு அசாத்தியமான செயல்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதை இன்றைய விஞ்ஞான முறையில் பலவிதமான ஹிப்னாடிசம், மெஸ்மரிசம் என்றும் இந்த பேரா சைக்காலஜி என்றெல்லாம் மேல்நாடுகளிலும் கூட இது செய்யப்படுகிறது. மனோவசிய கலைகள் மூலமாக பல காரியங்கள் செய்யப்படுகிறது. இவையெல்லாம் சில்லறை விஷயங்கள். இறைவனுடைய திட்டமிட்ட நிர்வாகத்தை சற்று முன்னதாக அறிவது. ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இது போன்ற ஆற்றல் பெற்ற ஒரு நபர், அவர் சில விஷயங்களை முன்னதாக சொல்லுவார். அங்கு இந்த ரிசர்வேஷன் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. அப்போது இவர்கள் ஒரு இருக்கையை காட்டி, ஒரு 605 அந்த இருக்கையினுடைய எண்ணிக்கை என்றால், இந்த 605வது இருக்கையில் யார் வந்து உட்கார்வார்கள், என்ன பெயர் உடையவன் வந்து உட்கார்வான், என்ன நிற உடை அணிந்திருப்பான் என்பதை இவர் முன்னதாகவே சொல்லிவிடுவார். இப்படி ஒரு 2, 3 இருக்கையை பற்றி கேட்டால் அவர் அதை சொல்லுவார். இவர்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வார்கள். நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு அப்படியே திறந்து விடப்படும். அவரவர் இஷ்டப்படி போய்த்தான் அமர்வார்கள். அது முன்னதாக அது ரிசர்வ் செய்யப்பட்ட இடம் அல்ல. அவ்வாறு உட்கார்ந்து நிகழ்ச்சி நடந்த பிறகு இவர்கள் சென்று அந்தந்த இருக்கையை ஆராய்ந்தால் சரியாக அந்த மனிதனுடைய பெயர், அவனுடைய உடை, ஆணா பெண்ணா என்ற விவரம் இவர் கூறியது மிக சரியாக இருக்கும். இது எப்படி என்றால் இறைவனுடைய நிர்வாகத்தை சற்று முன்னதாக பார்த்து விடுகிறார். அதைத் தவிர இன்னொரு நபரை நான் சந்தித்தேன். அவரிடம் ஒரு தாளிலே எழுதி அதை நான் கூட முன்பே சொல்லியிருக்கலாம். ஒரு 4 வார்த்தைகளை எழுதினால் போதும். அந்த தாளை அவர் பிரித்தே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அது புருவ நடுவிலே சென்று வைக்கிறார். இன்ன வார்த்தை எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவையெல்லாம் பார்த்தால் மிக சாதாரண வேலைகள். அது 2 விரல்களால் தொட்டு ஒரு மின்சார பல்பை ஒரு மனிதர் எரிய வைத்தார். அவர் சொல்லித்தான் செய்தார். நான் பழகி கொண்டிருக்கிறேன் என்று 2 முனைகளுக்கும் 2 விரலை தொட்டால் ஒரு 20 வாட்ஸ் பல்ப் எரிகிறது. இவற்றையெல்லாம் கண்ணால் பார்த்தேன். மனதில் நினைப்பவற்றை அப்படியே சொல்லுவார்கள். இதையெல்லாம் மேல்நாடுகளிலும் இருக்கிறது, நம் நாட்டிலும் இருக்கிறது. இதை காட்டிலும் அதிகமான வேலைகளெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்தில் ஒரு அங்கம். இதில் அனைத்தையும் கண்டவர்கள், அனைத்தையும் சரி செய்து விடுபவர்கள் என்று எவரையும் நாம் கருதிவிட முடியாது. அவர்களுக்கு இறைவன் என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறாரோ இந்த பிறவியில் என்ன செய்ய வேண்டுமோ அது மட்டுமே அவர்களால் செய்யப்படுமே தவிர அனைத்து செயல்களும் அவ்வாறு செய்துவிட முடியாது என்று இதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.